ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெகுலேஷன் 2025 படிக்கிற அன்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செகண்ட் செமஸ்டருக்குரிய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்குரிய சிலபஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. அதாவது ஃபுல்லாக வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த சாட்சியில் உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் பொறுத்த லீனியர் அல்ஜிப்ரா இருக்கும், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்கும், BRRR இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட லீனியர் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் தான் உங்களோட சிலபஸ், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் உங்களோட சிலபஸ், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த BRRR ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதான் வந்து உங்களோட சிலபஸ். அடுத்து அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 உங்களுக்கான சிலபஸுமே இதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளைடு கெமிஸ்ட்ரி 2 உங்களுக்கான சிலபஸுமே இதுதான். ஸோ அடுத்து தமிழரும் தொழில்நுட்பமும் தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி இங்கிலீஷ் சிலபஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ தமிழரும் தொழில்நுட்பம் இங்கே இருக்கும். மேக்ஸிமம் எல்லாம் தமிழில் தான் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதை பார்த்துக்கோங்க. ரெகுலேஷன் 20 அதே சிலபஸாக தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அடுத்து இன்ஜினியரிங் ஃபார் இனோவேஷன் இது வந்து நீங்கள் செமஸ்டர் எழுத மாட்டீங்க, இந்த மேக்கர் ஸ்பேஸ் பண்ணீங்களா அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா லைஃப் ஸ்கில் ஃபார் இன்ஜினியர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜ் நீங்கள் என்னென்ன ஃபாரின் லாங்குவேஜெலாம் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் 2 சிலபஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட சிலபஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.